மோசேட்ட மட்டும் கர்த்தர் பேசினாரோ, எங்களை கொண்டு கர்த்தர் பேசினதில்லையோ என்று அவர்கள் சொன்ன வார்த்தையை கர்த்தர் கேட்டார். ஏன் மோசேக்கு விரோதமாக யார்? மீரியாம், ஆரோனும். ஏனென்றால் மோசே விவாகம் பண்ணின ஸ்ரீயின் நிமித்தம் இந்த வார்த்தைகளை அவர்கள் மோசையை எதிர்த்து பேசினார்கள். அது கர்த்தர் கவனித்தார், கர்த்தர் கவனித்து கேட்டார். பிரியமானவர்களே, மோசையை கொண்டு தேவன் எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை புறப்பட பண்ணினார். ஆனால் மோசையை தேவன் அபிஷேகம் பண்ணி மோசை நிமித்தம் தேவன் தமது திட்டத்தை வைத்திருந்தார். மனப்பூர்வமாக மோசை மீது சகல அன்பையும் அவர் மீது வைத்திருந்தார். மோசையை கொண்டு தேவன் எகிப்து தேசத்திலிருந்து கடந்து போக பண்ணி செங்கடலை அவர்களுக்காக குறித்து அவர்களை செங்கடலை தாண்டி, அதாவது ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும்படி தேவன் அழைத்து கொண்டு வந்தார். ஆனால் இவர்கள் மீரியாமும் ஆரோனும் மோசே விவாகம் பண்ணது அந்த ஸ்ரீயின் நிமித்தம் ஆக்ரோஷம் கொண்டு கோபம் கொண்டு, மோசைட்ட மட்டும் தான் கர்த்தர் பேசுவாரா, எங்களை கொண்டெல்லாம் பேசுனது இல்லையா அப்படின்னு ஒரு திமிர்வாதமான பேச்சு. இதை என்ன செய்யறாரு? கர்த்தர் கவனிக்கிறார். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க, கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு, உண்மைதான். ஆனா அதுக்காக உங்களுக்கு விரோதமா பேசுகிறவர்களை எல்லாம் பேச வச்சுட்டு சும்மா இருப்பாருன்னு சொல்லவே முடியாது. ஆக உங்களுடைய வார்த்தைகளை முதற்கொண்டு கவனித்திருக்கிறார். துன்மார்க்கர் பேசுகிற வார்த்தைகளையும் அவர் கவனித்திருக்கிறார். ஆகவே வார்த்தையை கவனிக்கிற தேவன் இஸ் a God, his focus is eyes. கடவுள் அதை முழுமையாக என்ன செஞ்சிருக்கிறாரு? அறிஞ்சிருக்கிறார். உங்களை எதிர்க்கிறவன் யாரு, உங்களை துன்பப்படுத்தினவன் யாரு, உங்களை வேதனைப்படுத்தினவன் யாரு, உங்களை இன்னும் துரத்திக்கிட்டு இருக்கிறவன் யாரு, எல்லாவற்றையும் இஸ் a God focus, is God's mind focus. ஆக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அவருக்கு தெரியும், யாரை நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் அவர்களுக்கு அவர்கள் பணிய வேண்டும். அது தேவனுக்கு பணிந்ததாகும், தேவனுக்கு முன்பாக பணிந்ததாகும். அதாவது ஒரு ஊழியக்காரருக்கு நீங்கள் பணிந்தால் இது கடவுளுக்கே பணிந்ததாகுமா? அப்படி இருக்க அமைதியாக பேச வேண்டும். யாரிடத்தில் என்ன பேசணும் என்று மக்கள் அறிந்து கொள்ளணும். நீங்கள் அறிந்து கொள்ளும் போது, அமைதியாக இருக்கும்போது, துன்மார்க்கர் பேசும்போது அமைதியாக இருக்கும்போது கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமேன்.